அரிசி கொண்டு போவாங்கல்ல, அரிசி கொண்டு போனதுல இறஞ்சதா கீழே இறஞ்சதா சொல்லி 1900 கோடி நஷ்டமாயிருக்குன்னு சொல்றாங்க. இது யாராவது நம்ப முடியுமா? அத விவசாயி கொடுக்குற நெல்லை நீ ஒழுங்கா வாங்க மாட்டேங்கிறீங்க. எல்லா சென்டரையும் மூடி போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா இன்னொன்னு என்ன சொல்றீங்க? இழப்பு எப்படின்னு சொல்றீங்க? கீழே இறஞ்ச அரிசிங்க 1900 கோடி அப்படின்னு நீங்க கணக்கு எழுதி இருக்கீங்க. அந்த கணக்கை மத்திய ஆடிட்டு குழு வந்து பார்த்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு பதிஞ்சிட்டு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி செய்வீங்க? அதோட இது எனக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சுது. ஏன்னா நான் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு போயிருந்தேன், தென்காசி மாவட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க என்ன சொல்றாங்கன்னா, வர்ற வழியில வர்ற மக்கள் அத்தனை பேரும் அம்மா 20 கிலோ கொடுத்தாங்க அரிசி, ஆனா 8 கிலோ கொடுக்குறாங்க, 9 கிலோ கொடுக்குறாங்க, அதிகப்படியா சில ஊர்ல 13 கிலோ கொடுக்குறாங்க. ஆனா 20 கிலோ இந்த 4 வருடமா இந்த அரசாங்கம் யாருக்கும் அம்மா கொடுத்துட்டு போன அந்த 20 கிலோ விலையில்லா அரிசிய கொடுக்கல. காரணம் என்னன்னா, இந்த தூக்கி இறக்குறதுல 1900 கோடி போயிருக்குன்னா இது எப்படி போயிருக்குங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்ல புத்திசாலிங்க தெரியும். இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், இப்படிதான் இந்த அரசாங்கம் ஒன்னையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் விரைவா அவங்க பதில் சொல்ற காலம் வரும். நிச்சயம் என்ன இதுல என்ன பண்ணாங்கிறது வெளில வரும். 2026ல அம்மாவோட ஆட்சிதான் வரும். இந்த மக்கள் வந்து நல்லா உணர்ந்துட்டாங்க. ஏன்னா ஆசிரியர்கள் எடுத்துங்க, வேலையில இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாங்க? தேர்தல் அறிக்கை யாராவது மக்கள் கேட்டாங்களா? மக்களா கேட்டாங்க? கேட்கல. நீங்களா தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்கல்ல, 500 விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதுல 309வது என்ன சொல்லியிருக்கீங்க? நாங்கள் வந்தா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம். நீங்க வந்து 4 வருஷம் ஆச்சுல்ல, ஏன் கொண்டு வரல? அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. அப்போ அம்மா அரசாங்கம் இருந்தப்ப கோயம்புத்தூர்ல வந்து வேலையில இருக்கவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க. அந்த சமயத்துல இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த கூட்டத்துக்கு அனுப்புறாரு.